ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேலியில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், அதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அது யூசேஜ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதோட யூசேஜ் பார்த்துப்போம். ஒரு கடையில் நம்ம ஒரு பொருள் வாங்க போனோம்னா அவங்க பில் போடும்போது இப்போ அவங்க ஏதோ ஒரு டைப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை அப்படின்னு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வருது. அது எப்படி வருதுன்னா ஆல்ரெடி சிஸ்டத்தில் அவங்க டேட்டா கொடுத்து வச்சிருப்பாங்க. இது சின்ன விஷயம் தான். அதுதான் டேலியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாக் குரூப், இந்த இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸை நீங்கள் எங்கே போய் போனோம்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட்ல போங்க. கிரியேட்ல சாரி, இப்போ மாஸ்டர்ஸ்ல போனீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல போனீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் இருக்கு. இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் கேட்டகரிஸ், யூனிட்ஸ், குடோன் இருக்கும். இல்ல ஸ்டாக் குரூப்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், மிக்சி, கிரைண்டர் அப்படி சொல்றது. ஸ்டாக் கேட்டகரிஸ்னா என்ன, அது யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி, இப்போ டிவி எல்லாம் வந்து பர்சனல் எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு. மொபைல், லேப்பு, இப்போ டேப்லாம் வந்து பர்சனல் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஹோம் அப்ளைன்சஸ்ல வந்துடுது. ஸோ இப்போ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், சோஃபாலாம் வந்து ஃப்ரிட்ஜ், ஸோ ஃபர்னிச்சர், இது போல பிரிக்கிறது தான் வந்து ஸ்டாக் கேட்டகரிஸ். யூனிட்ஸ் வந்து நம்ம எப்படி விற்கிறோம், 1 2 விற்கிறோமா, இல்லை ஒரு பீஸ் விற்கிறோமா, இப்போ பழக்கடைனா வந்து டசன்ல விற்பாங்க, கிலோல விற்பாங்க, அது போல. ஸோ குடோன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை எந்த இடத்துல வச்சு விற்கிறோம். ஓகேங்களா. ஸ்டாக் கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், குடோன், ஃபைனலா வந்து ஸ்டாக் ஐட்டம் வரணும். ஸ்டாக் ஐட்டம்னா என்ன, ஒரு ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவோ இருக்கு. விவோல ஒரு மாடல் இருக்கு. இப்போ Y20, அந்த Y20ல 3 கலர் இருக்கு. அந்த 3 கலருமே போடணும். அதே கான்செப்ட்ல இப்போ விவோல மூணு மூணு மாடல் இருக்கு. 3 மாடல்லயே 3 கலர்னா கிட்டத்தட்ட 9 என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஸோ இது போல போடுறது தான் வந்து இன்வென்ட்ரி மாஸ். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் குரூப் போவோம். ஸ்டாக் குரூப் பார்த்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி நிறைய நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணி நீங்க கிரியேட் மாஸ்டர்ல போகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர் கூலர் கொண்டு வரேன். ஏர் கூலர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் டு பி ஆடட்னு வரும். ஸோ எதுக்காக ஆடட் எஸ் கொடுக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தடவை ஒரு பொருளை வாங்கிட்டு அதோட பிசினஸை விட போதில்லை, கண்டினியூ பிசினஸ் வாங்கியும் விற்பீங்க. ஸோ அப்போ அதோட கண்டினியூஷன் சிஸ்டத்தில் வேணும்னா கட்டாயமா வந்து நீங்க வந்து இதை எஸ் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HSN கோடு. HSN கோடு எதுக்காக கொடுக்குறோம்னா இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து HSN கோடு. இது நமக்கு தெரியாதுன்றதால நம்ம லைவா போகும்போது கத்துக்கலாம். ஓகேவா. இப்போ கண்ட்ரோல் A கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது போல மற்றதை வந்து எப்படி பார்க்கறதுன்னு